ஓகே சார், போலாம் சார். கொஞ்சம் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் பலமாக களத்தில் மக்கள் மனதில் அதில் குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள் போன்று அனைத்து உழைக்கின்ற வர்க்கம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வருகிறது. களத்தில் நாங்கள் செல்கின்ற பொழுது திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை, பேரலை, இன்னும் 10 நாளில் அது சுனாமியாக மாறி எங்கள் அணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களுக்கு அனைத்து மக்கள், குறிப்பாக பெண்கள் அவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். இது ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்லணும்னு இல்லை, உண்மையான நிலவரம் இதுதான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி, ஸ்டாலின் அவர்களுக்கும் பிஜேபி அவர்களுக்கும் போட்டி. இது சட்டமன்ற தேர்தல், இது ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி. இங்கே பிஜேபி பற்றி உங்களுக்கு என்ன பயம்? முதலமைச்சர் அவர்கள் நிகழ்காலத்திற்கு வாங்க. கடந்த காலம் முடிச்சு போச்சு, நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சிடுச்சு. இது சட்டமன்ற தேர்தல். உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி. இன்னும் பிஜேபி வந்துடுவாங்க, பிஜேபி பத்தி பூச்சாண்டினா என்ன பயம் உங்களுக்கு? களத்துல என்ன பேசுறாங்க? திமுக கடந்த சாதனைகளை பத்தி பேசுறாங்களா? தர்மபுரியில ஒரு திமுக வேட்பாளர், பாலக்கோடு வேட்பாளர் ஒரு சுவரொட்டி ஓட்டுற. என்ன சுவரொட்டினா 8000 ரூபாய் கூப்பன். அதாவது திமுக வேட்பாளர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, திராவிட மாடல் மீது நம்பிக்கை இல்லை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நம்பிக்கை இல்லை, எதை பத்தியும் நம்பிக்கை இல்லை. ஆனா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறாங்களாம். அதுதான் சுவர் ஒட்டியாக, போஸ்டராக ஒட்டி கொண்டு வருகிறார்கள் என்றால் இதிலிருந்து தெரியுது திமுகவுடைய நிலை, திமுக கூட்டணியுடைய நிலை. 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து, பெண்களை மானபங்கம் செய்து, குழந்தைகளை கொடூரமான முறையிலே கொலை செய்து, ஊழல் கொள்ளையடித்து, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு, விவசாயிகளை தற்கொலை செய்ய வைத்து, விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே அடைத்து, நெசவாளர்கள் இன்று வறுமையில் ஏறி கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை எல்லாம் ஏமாற்றிய திமுகவை நிச்சயமாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதே வேளையிலே இது திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அமைச்சர், முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு நல்ல திட்டமும் கொண்டு வரல. அடிப்படையிலே இந்த மாவட்டம் பிரிக்கப்பட வேண்டும் என்று மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த மாவட்டத்தில் உள்ள வடக்கு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள கிழக்கு பகுதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் தெற்கு பகுதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த மாவட்டம் மட்டும் ஏன் பிரிக்கல? என்னன்னா இந்த அமைச்சருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா? வெக்கக்கேடு இதெல்லாம். எந்த காலத்தில் இருக்கணும்? நம்ம தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பரப்பளவில். அப்போ இந்த மாவட்டம் 160 கிலோமீட்டர் இருக்குது. செங்கம் ஒரு பக்கம், தூசின்னு ஒரு ஊர் பக்கம், காஞ்சிபுரம் பக்கத்தில். மக்கள் அவதிப்படணும். இவரை பத்தி கவலை இல்லை, அதெல்லாம் இதை பத்தி கவலை இல்லை. அவர் ஒரு ராஜ்யம் இருக்கணுமா, அதுல கொள்ளடிக்கணுமா?
அப்போ ஒரு அமைச்சராக நினைக்கல, மற்றவங்களை இழிவா பேசுறது, அவமானப்படுத்துவது, மற்ற உழைக்கின்ற அவருக்கு, அதாவது திமுக இன்னைக்கு பட்டியலின மக்கள், உழைக்கின்ற மக்கள், பட்டியலின மக்களும், வன்னியர் மக்கள், யாதவ சமுதாயம், முதலியார் சமுதாயம் போன்ற சமுதாயங்கள் எல்லாம் இவருக்கு நீங்க அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்துல. அப்ப என்ன சமூக நீதி பத்தி பேசுறீங்க? ஒரு வளர்ச்சி இல்லை இந்த மாவட்டத்துல. இந்த அமைச்சர் தான் விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க. ஹிட்லர் கூட அப்படி பண்ணல. ஹிட்லர் கூட விவசாயிகள் ஒண்ணும் பண்ணல. ஆனா ஹிட்லரோட மோசமா இந்த அமைச்சர் விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போடுறாருன்னா எந்த அளவுக்கு மக்கள் மீது, விவசாயிகள் மீது, நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் மீது வன்மமாக இருக்கின்ற ஒரு அமைச்சர். அவருடைய நோக்கமே பணம் பணம் பணம், கொள்ளடிக்கணும், வேற எதுவுமே கிடையாது. இவருடைய ஊழல் பட்டியல் பெரிய பட்டியல் இருக்கு. சென்னையில ஐஐடிக்கு எதிர்க்க ஒரு மேம்பாலம் கட்டினாங்க. அதுல அந்த 2வது நாள் நான் போனேன், ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. உடனே ட்வீட் போட்டா அன்னைக்கு அடுத்த நாளே அந்த கான்கிரீட் மேம்பாலத்தை தார் வச்சு பூசுறாங்க. உத்தரண்டி டு திருவான்மியூர் அந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா 1400 கோடி தான் மதிப்பு. 2100 கோடி மதிப்பு போட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ற கான்ட்ராக்டர்லாம் மிரட்டி விட்ரா பண்ண சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. பட்டியல் ஏகப்பட்ட பட்டியல் போயிட்டு இவர் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. இவருடைய பர்த் சர்டிபிகேட், இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். இவ்வளவு பல காலமா முதல் வேட்புமனு தாக்கல் செய்தது இவருடைய பிறந்த ஆண்டு 1945 கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது 1950 கொடுக்கிறாரு. அடுத்து 1951 கொடுக்கிறாரு. பிறகு 1950 மறுபடியும் கொடுக்கிறாரு. பிறகு 1951 கொடுக்கிறாரு. இதுவே ஒரு ஃப்ராட் தானே, இது ஏமாத்துறது தானே. இதெல்லாம் இப்படி ஏமாத்தி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அடக்கி உடக்கி. திருவண்ணாமலை கோவில் இருக்கு, அண்ணாமலையார் கோவில் இருக்கு, அங்க இருக்கின்ற அறங்காவலர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்க இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுக்கு அங்க அறங்காவலர்லாம் வரக்கூடாதா? இவர் மட்டும் வரணுமா? இவர் சொந்தக்காரங்க மட்டும் தான் வரணுமா? அதுல இவரே இந்த மாவட்டத்தின் சொந்தக்காரர் கிடையாது. இவரோட சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். எங்கேயா இருந்துட்டு போங்க. நந்தன் கால்வாய் திட்டம் என்ன பண்ணீங்க? அது அமைச்சர் சொல்றாரு, ஏவாவேலு சொல்றாரு, நந்தன் கால்வாய் திட்டம் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்போ நாங்க அந்த திட்டத்தை அறிவிச்சோம். இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது. 54 வருஷமா என்னத்தையா பண்ணிருக்கீங்க? எத்தனை முறையை அறிவிச்சீங்க? ஒரு சாதாரண திட்டத்தை கூட உங்களால நிறைவேற்ற முடியல. உங்களுடைய மருத்துவக் கல்லூரி, உங்களுடைய பொறியியல் கல்லூரி, அதுல மட்டும் கவனம் செலுத்துறீங்க. உங்களுக்கு அத்தனை கல்லூரிகளும் ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்காக 18 பஞ்சாயத்து, திருவண்ணாமலை மாநகராட்சி ஒட்டிய 18 பஞ்சாயத்து, அந்த 18 பஞ்சாயத்தை அந்த பஞ்சாயத்து தலைவரை மிரட்டி இது மாநகராட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா உங்க கல்லூரி மாநகராட்சியில் வரணும். உங்களால அங்க இருக்கிற 18 பஞ்சாயத்து மக்களுக்கு 100 வேலை வாய்ப்பும் கிடையாது. சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் உயர்ந்து எங்க போவாங்க? உங்களுடைய சுயநலத்துக்காக தான் இந்த மக்களை பயன்படுத்துறீங்க தவிர இந்த மக்கள் வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டம் வளர்ச்சிக்கு ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா இந்த தேர்தலில் அவருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உறுதியாக மக்கள் புகட்ட தயாரா இருக்கிறார். ஊழல் எவ்வளவு ஒரு ஆக்கிரமிப்பு, எதுவுமே இந்த மாவட்டத்தில் செய்யாத ஒரு அமைச்சர் அவருடைய உறுதியாக திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, ஏழுமலை இருக்கிறார். ராஜாக்கு வேட்பாளர் தாமரையில் இருக்கிறார். நிச்சயமா அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா எப்படின்னா திமுக கட்சிக்காரங்க ஏவாவேலு அவர்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். சென்னையில் சேகர் பாபு அவர்கள் மீது சென்னையில் உள்ள அத்துணை திமுக காரங்களும் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பதவிக்கு வராங்க, மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இவங்க முதலாளி மற்றவங்களாம் தொழிலாளி, அந்த நிலையை கொண்டு வரதுல யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சுயமரியாதையுடன் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்க, முதலமைச்சருடைய கிச்சன் கேபினெட், முதலமைச்சர் வீட்டுக்கு போறவங்க, வீட்டுல இந்த கிச்சன் கேபினெட்ல எல்லாமே நெருக்கமானவங்க. இதுதான் முதலமைச்சர், இதான் நிர்வாகம், தமிழ்நாட்டு நிர்வாகம். 4 வார்த்தையில சொல்லலாம். 4 அமைச்சர்கள், ஏவாவேலு அவர்கள்,
சேகர் பாபு அவர்கள், நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் அமைச்சரா இல்லை, ஆனாலும் அது அமைச்சரோட பெரிய பதவி அவர்கள். அப்போ இதை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு, என்ன பண்ணீங்க நீங்க? முதலமைச்சர் நீங்க சாதனைகளை சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்களேன். என்ன சாதனைகள் சொல்றீங்க? சொல்றதெல்லாம் பிஜேபி பிஜேபி பிஜேபி, இதான் உங்க சாதனையா? சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகள் என்ன சமூக நீதியில் என்னத்தை செஞ்சீங்க? பெண்கள் பாதுகாப்பு என்ன செஞ்சீங்க? கஞ்சா ஒழிப்புக்கு என்ன செஞ்சீங்க? மது ஒழிப்புக்கு என்ன செஞ்சீங்க? வேலைவாய்ப்பு உருவாக்குவது என்ன செஞ்சீங்க? விவசாயிகளுக்கு என்ன, நெசவாளர்களுக்கு என்ன, அரசு ஊழியர்களுக்கு என்ன, மருத்துவர்களுக்கு எல்லாமே வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தேர்தல் அறிக்கையில ஏன் ஒரு இடத்துல கூட மதுவை பற்றி பேசல? உங்க தேர்தல் அறிக்கையில ஏன் ஒரு இடத்துல கூட போதை பொருட்களை ஒழிப்போம் என்று ஒரு வார்த்தையோடு சொல்லல? ஏன், என்ன காரணம்? அப்போ நீங்க மது விலக்கு, மது ஒழிப்பு அதை பத்தி நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல அதை விட்டுட்டீங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் எப்படி நாசமா போனாலும் போட்டோம்னு விட்டுட்டீங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதையில தள்ளாடட்டும், போதையில அழிஞ்சு போட்டோம்னு அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கா முதலமைச்சர் அவர்களே? அதை பத்தி உங்க தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு வார்த்தை கூட இல்ல. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை! தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் எதனால் நடக்குது? மதுவும் கஞ்சா போதை பொருட்களால் தான் நடக்குது. 100 விழுக்காடு. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 62,000 குழந்தைகள் மீது குற்றங்கள், அதில் 27,000 குற்றங்கள் போக்சோ. அதுல 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள்ல. அதுல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 38 குழந்தைகள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்றது தெரிஞ்சது வெறும் 10% தான். தெரியாதுதான் 90% வெளியில யாரும் சொல்லல. சொன்னா அவங்க குடும்ப பிரச்சனையாகும், குடும்பம் போடும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு நாளைக்கு 5 கொலைகள், ஒரு நாளைக்கு 25 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒரு நாளைக்கு 35 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. இதுதான் திராவிட மாடல், இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்களுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இன்று எங்களுடன் கைகோர்த்திருக்கின்றார்கள். அதில் உறுதியாக எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மக்கள் கொடுப்பார்கள். மீண்டும் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுமா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில், அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றும், அது மட்டுமல்ல போதை ஒழிப்புக்கு தனி பிரிவை உருவாக்கி போதை பொருட்களை உடனடியாக நாம் ஒழிப்போம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. திமுக அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா 6 மாசத்துக்கு மேல அவரோட பள்ளி இருக்க முடியாது திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவர் நிலையே ரொம்ப பாவமா இருக்கு அந்த கூட்டணியில. அதனால அவரை பத்தி இதெல்லாம் பேச வைக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ள குழப்பம், அவங்க கட்சிக்குள்ள திமுகவுடைய ஆதிக்கம், அவருக்கு திமுக கூட்டணியில மரியாதை கிடையாது. அவருக்கு மட்டும் இல்லை, திமுகவில் பட்டியலின மக்களுக்கு ஒரு துளியும் மரியாதை கிடையாது. பட்டியலின மக்களுடைய வாக்கு மட்டும்தான் திமுக பயன்படுத்திக் கொள்ளுது. வாக்கு வங்கியை தான் பார்த்துட்டு இருக்காங்க திமுக பட்டியலின மக்கள். ஒரு மரியாதை, ஒரு எதுவுமே கிடையாது. அமைச்சர் வேலுவின் முதல் மகன் தற்போது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வர்றாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு இப்போ இவர் தானே ஏவா வேலு தானே திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மன்னர். சம்பவராயர், காடவராயர்லாம் போயிட்டு இப்போ ஏவா வேலு தான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மன்னர். அடுத்தது மன்னருடைய மகன் அடுத்தது வரணும். இது என்ன மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா? யாருன்னா வரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உழைக்கின்ற இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள், மண்ணின் மைந்தர்கள், இங்கே பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, முதலியார் சமுதாயம் இருந்தாலும் சரி, வன்னியர் சமுதாயம் இருந்தாலும் சரி, யாதவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நீங்க எஜமான் இவங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை போன்ற ஒரு தோற்றத்தை இங்க திருவண்ணாமலையில் உருவாக்கி இருக்கிறீங்க.
ஜனநாயகம் படத்தினுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் போற இடங்கள்லாம் அதாவது நீங்க சொல்ற இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணமே இந்த தேர்தலை நோக்கி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஏதோ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு வந்திருக்கணும். அதுல சட்ட சிக்கல், அரசியல் சிக்கல் எல்லாம் அந்த படம் வெளியிட முடியல. இப்போ தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பு இந்த படம் அதுவும் ஹெச்டியில் 7 GB முழுமையா கரெக்டா தேர்தலுக்கு 10 நாளுக்கு முன்பு வெளியிடுறாங்கன்னா, அது யார் வெளியிட்டான்னு தெரியல, வெளியிடுறாங்கன்னா இது யாருக்கு சாதகம்? எதுக்கு இந்த படம் எடுத்தாங்க? இந்த தேர்தலுக்காக எடுத்திருக்காங்க. இப்ப யார் வெளியிட்டு இருக்கிறாங்க அது தெரியல, அது கண்டுபிடிக்கணும். இந்த படம் இவங்களுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக, அப்புறம் எங்க கூட்டணிக்கு எதிராக எல்லாமே இருக்கு அந்த படத்துல இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு 4 மாதத்துக்கு முன்பு சொன்னாங்க. தெரியல எனக்கு அது என்ன நடக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இதுல சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரிச்சா யார் வெளியிட்டு இருக்கான்னு சுலபமா தெரிஞ்சிருக்கும். ஆனா சிபிஐ விசாரணை எப்போ வரும், அது அறிவிச்சு, அது விசாரிச்சு, அது வரத்துக்கு அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அதனால இப்போ அதுவும் 7 GB ஹெச்டியில், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ப்ரொடியூசருக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், டைரக்டருக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், எடிட்டிங் வாட்டர் மார்க், எல்லா வாட்டர் மார்க்லாம் இருக்கும். அவங்க தான் வச்சிருக்கிறாங்க, அது வச்சிருக்க முடியும். அதனால மற்றதெல்லாம் உங்களுடைய யூகத்துக்கு நான் விட்டுறேன். முதலமைச்சர் போற இடங்கள்லாம் மக்கள் வரவேற்பு பார்த்தாக்கா 234 தொகுதிகளுக்கு பயங்கரமா இருக்குப்பா, பயங்கரமா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தரும் வாயை திறக்காம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டம் தான், 200-300 கூட்டத்துக்கு கூட்டம் அப்படிதான் இருக்கும். எங்க கூட்டத்தெல்லாம் பாருங்களேன், அப்படி குதிச்சு ஆரவாரமா இளைஞர்கள்லாம் அப்படி குதிச்சு அவ்வளோ இருக்கிறாங்க. முதலமைச்சர் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் வாயை திறக்காங்களா? ஏதோ முதலமைச்சர் ஏதோ பார்க்குறாரு, படிக்கிறாரு, சொல்றாரு, அப்படியே பார்த்துட்டு ரைட் ஓகே வச்சுக்கிறோம், 23ஆம் தேதி வச்சுக்கிறோம், அப்படிதான் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. தருமபுரியில் நாளைக்கு மருத்துவர் ஐயா முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. தனது மருமகளை எதிர்த்து பிரச்சாரத்தை பண்ண போறாரு. அது உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துமா, எப்படி நீங்க பாக்குறீங்க? போக போக விஜயோடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து ரத்தாகிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நிச்சயமா எல்லாருடைய பிரச்சாரமும் இந்த நேரம் குறுகிய காலம் தேர்தலுக்கு இருக்கு. யாருடைய பிரச்சாரமும் ரத்தாக கூடாது. இது தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமை. அது காவல்துறை யாருக்காவது கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அனுமதி கொடுத்து ஆகணும். இது காவல்துறையோட கடமை. இது இங்க உள்ள கூட்டம் வந்துடும், அப்படி வந்துடும் போதுன்னா இது தேர்தல். யார் வேணா வரலாம், எங்க வேணா பிரச்சாரம் பண்ண. காவல்துறை சொன்ன இடத்துல தான் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதனால அனுமதி கொடுத்து ஆகணும். திருவண்ணாமலையில தேர்தல் நேரத்துல 2 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்றிருக்கு. அது பற்றி எந்த தகவலுமே வரல. அதுலயும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு நகை கடையில ஒரு வருமான வரித்துறை சோதனை 4 நாட்கள் நடந்திருக்கு. எந்த ஒரு தகவலுமே வெளியே வராத சூழ்நிலையில நீங்க எப்படி பார்க்கலாம்? நீங்க சொன்னது எனக்கே இப்பதான் தெரியுது செய்தி. நிச்சயமா ஏதாவது தேர்தல் என்பது, தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது, அதாவது இந்த திருமங்கலம் ஃபார்முலாவில் தொடங்குது திமுக, திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் மற்ற ஃபார்முலாலாம் போய் தேர்தல்லாம் இப்போ என்ன எல்லாம் பணத்துக்கு கொள்ளடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்தில் வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாங்குகிற சூழல் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் திமுகவில் வந்திருக்கிறது. இதை தடை செய்ய வேண்டும். வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் இதில் கண்காணித்து யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ, எங்கெங்கே பணம் இருக்குதோ அதெல்லாம் அதிக அளவு பிடிக்க வேண்டும். அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் திமுகவுடைய பொருளாளர் இருக்கார்.